என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல அனுப்பக்கூடாது. கேஸ் வரும். புரியுது. எனக்கு ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல. ஆல்ரெடி கடன் இருக்கு. எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சிடும். ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷமா இருந்தேன். தெரிச்சு தானுங்க வந்தேன். வந்தவன கூட நிம்மதியா வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னு புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க இல்ல? எப்படி இவனுக்கு 45 வயசுல எப்படி நான் அந்த அழகு பின்னாடி ஓடுற என்னங்க பேசுறீங்க? அழகா நீ நடிகர் தாங்க வேலை அப்பெல்லாம் போடாது. இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதான் பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது. என் பேருக்கு தெரியும். ஒரே அக்கௌண்ட் ஜாயிண்ட் எங்க சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால ஏன் நான் தான் சொன்னேன். நடந்திருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப அந்த சொல்ல முடியாத அளவுக்கு அதனால தான் நான் சினிமா என் நேச்சர் அப்படி. எப்படி வந்து ஒரு 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 டீம் அமைச்சு ஒருத்தனை எப்படி காதிப்பாங்களா? நான் உயிரோட இருக்க கூடாது. அவங்களுக்கு மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன். சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் ஹர்ட்டிங் ரிசர்ச். என் குழந்தைங்களை பார்த்தா உள்ள I started hurting myself. இதான் நடக்கும். அதான் உங்களுக்கு I gave into everything. மொத்த ப்ரூஃபும் இருக்கு. வாட்ஸ்அப்